யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன ஜானர் ஆஃப் புக் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச ஜானர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். எனக்கு ரொமான்ஸ் பிடிக்கும், காமெடி பிடிக்கும், த்ரில்லர் பிடிக்கும், காமிக் பிடிக்கும், சைக்காலஜி டைப் ஆஃப் புக் பிடிக்கும், இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் பிடிக்கும்னு நிறைய ஜானர்ஸ் சொல்லுவோம். ஆனால் ஆலகோரி அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் புக் இருக்குது அப்படின்னு எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு ஆலகோரி டைப் ஆஃப் புக் பிடிக்குமா? என்னது இதுக்கான மீனிங் என்னன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு உங்கள என்ன மாதிரியே சில பேர் யோசிச்சிருப்பீங்க. இதுக்கான மீனிங்கா என்ன சொல்றாங்கன்னா, உருவகப்படுத்தி சொல்ற புத்தகங்களை தான் ஆலகோரி புத்தகங்கள்னு சொல்லுவாங்களாம். அதாவது ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட உருவகப்படுத்தி சொல்லுவாங்களாம். ஒரு மனிதனை ஒரு நாற்காலியோடையோ இல்ல ஒரு விலங்கோடையோ சொல்லப்படுற இல்ல உருவகப்படுத்தி சொல்லப்படுற ஒரு புத்தகம் தான் இந்த ஆலகோரி டைப் ஆஃப் புத்தகங்கள். சொல்ல போனா இன்னைக்கு ஒரு ஆலகோரி புத்தகத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. ரீசெண்டா நடந்த எல்லா புக் எக்ஸிபிஷன்லயும் நான் இந்த புத்தகத்தை பார்த்தேன். எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த புத்தகத்தை தேடும் போது எல்லா புத்தக கடைகள்லயும் இந்த புத்தகத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த புத்தகம் தான் இது, விலங்கு பண்ணை. இந்த புத்தகத்துடைய ஆத்தர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல், தமிழ்ல மொழிபெயர்த்தவர் வந்து கானா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். முடிவுல நமக்கு ஒரு ஆழமான கருத்தை சொல்லும். ஆனா அதே சமயத்துல இந்த புக்கை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் கிண்டல்ல ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் புக் இது. பிளஸ் நான் ட்ரை பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் புக் இது எல்லாமே எனக்கு ஒரே டைம்ல அமைஞ்சதால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நான் யாரோட கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது, இந்த விலங்கு யாரா இருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும் நிறைய குவெஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதனால பாதியில ஸ்டாப் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலி நம்ம அதெல்லாம் ஃபைனலா பார்த்துப்போம். இப்போ அந்த கதையை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃபைனலி இது சொல்லியிருக்கிற விஷயம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் என்னங்கிறத நான் இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயமும் எனக்கு தோணுன விஷயமும் ஒன்னா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபைனலா பார்க்கலாம். புரட்சிக்கு அப்புறமா எப்படி ரஷ்யா சோவியத் ரஷ்யாவா மாறுச்சோ அதே மாதிரி இங்க பெரிய பண்ணை அப்படிங்கிற ஒரு பண்ணை விலங்கு பண்ணையா மாறுது. ஆரம்பத்திலேயே ரொம்ப அழகா ஒரே ஒரு கோட்லயே இந்த கதை என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. எல்லா விலங்குகளும் ஈக்குவல் தான், ஆனா ஒரு சில விலங்குகள் எல்லா ஈக்குவலான விலங்குகளுக்கும் மேல அப்படின்னு. சின்ன பசங்களும் படிக்கும் போது இதை பத்தின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளா விலங்குகளோட கம்பேர் பண்ணி இல்ல விலங்குகள் மாதிரி உருவகப்படுத்தி இதை சொல்லியிருப்பாங்க. இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஊர்லயே இல்ல ஒரு கிராமத்திலேயே ஒரு பெரிய பண்ணை இருக்கும். அதோட பேரே பெரிய பண்ணை தான். நிறைய விலங்குகள் இருக்கும். ஆடு, மாடு, கோழி, வாத்து, பன்னி, எல்லாமே எல்லா கைண்ட் ஆஃப் விலங்குகளும் அங்க இருக்கும். அந்த பண்ணையில விலங்குகள் எல்லாம் பேசிக்குது. ஒரு இரவுல வந்துட்டு அந்த பண்ணையுடைய முதலாளி தூங்க போயிட்டாரு. சோ விலங்குகள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக அந்த பண்ணையில வந்து அந்த கொட்டகையில வந்து செட்டில் ஆகும் போது அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் தெரிய வருது. இந்த மாதிரி கிழட்டு தளபதி வந்து எல்லார்த்தையும் இன்வைட் பண்றாரு ஒரு மீட்டிங்காக அப்படின்னு. இது கிழட்டு தளபதி யாரு அப்படின்னா ஒரு பன்றி, வயசான பன்றி. சோ அந்த பன்றி வந்து தான் சாக போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுது. நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த பெரிய பண்ணையில. தினம் நிறைய விலங்குகள் கொல்லப்படுறதையும் நிறைய சித்திரவாதைகள் அனுபவிக்கிறதையும், என்னுடைய சக நண்பர்களையே மீட்டுக்காக அதாவது கறிக்காக கொண்டு போய் வெட்டுறதையும், நம்மளுடைய உழைப்பு தினம் சுரண்டுறதையும் நான் நிறைய பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னுடைய காலத்துக்கு அப்புறமாவது நீங்க எல்லாரும் சுதந்திரமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை, லட்சியம். உங்களால முடிஞ்சா அதை நிறைவேற்றுங்கன்னு ஒரு பாட்டை சொல்லி கொடுத்துட்டு அது ஒரு ஃபியூ டேஸ்ல இறந்து போயிடுது. இந்த விலங்குகள் எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு யோசனை வர ஆரம்பிச்சு, எப்படியாவது இந்த கிழட்டு தளபதி சொன்ன விஷயத்த நாம வந்து நிறைவேற்றிடணும். ஃபைனலி அதுக்கான புரட்சியும் ஆரம்பிச்சு ஜெயிக்கவும் செஞ்சிடறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா 2 பன்றிகள் முக்கியமான அந்த லீடர்ஷிப் பதவிக்கு வருது. ஒன்னு ஸ்னோபல் அப்படிங்கிற பன்றி, இன்னொன்னு நெப்போலியன் அப்படிங்கிற பன்றி. இந்த 2 பன்றிக்கும் தனித்தனி ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லலாம். இந்த ஸ்னோபல் பன்றிக்கு கீழே ஒரு பார்ட்டி இல்ல குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா, அதே மாதிரி நெப்போலியன் பன்றிக்கு கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி 2 பேருமே லீடர்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அந்த கிழட்டு தளபதிங்கிற பன்றி வந்து சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. அதாவது மனிதர்கள் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது, மனிதர்கள் தங்குற மாதிரி வீடுகள்ல நம்ம தங்கக்கூடாது, எந்த அனிமல்ஸுமே, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை கொல்லக்கூடாது, மிருகங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி மனிதர்கள் செய்யற எந்த விஷயத்தையுமே விலங்குகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ரூல். இந்த ரூலுக்கு கீழே தான் எல்லா விலங்குகளும் செயல்படும். ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இது வரைக்கும் அனுபவிச்சு எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்னோபல் அப்படிங்கிற பன்றியும் நெப்போலியன் அப்படிங்கிற பன்றிக்கு கீழையும்
இந்த ஸ்னோபல் அப்படிங்கிற பன்றிக்கு வந்து நல்லா எழுத படிக்க தெரியும், நல்லா ரொம்ப அறிவாளியான ஒரு பன்றி. ஆனா நெப்போலியன் வந்து எப்பவுமே இது மேல கொஞ்சம் பொறாம இருக்குமா. அது எப்படி ஸ்னோபல் சொல்ற விஷயத்த மட்டும் நிறைய பேர் கேட்கறாங்க. நான் தான் ஒரு பெரிய லீடரா வரணும், நான் தான் ஒரு ஆட்சியாளரா இருக்கணும் அப்படின்னு இந்த நெப்போலியன் பன்றி ஆசைப்படுது. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நெப்போலியனும் சில வகையான சூழ்ச்சிகளை பண்ணி ஸ்னோபல் பன்றிய துரத்தி விட்டுருது. ஸ்னோபல் போனதுக்கு அப்புறமா நெப்போலியன் பன்றி தான் ஆட்சிக்கு வருது. அது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது. வாரத்துல 5 நாட்கள் மட்டும் இருந்த வேலை 7 நாட்களும் மாறுது. எப்படி மனிதர்கள் இந்த விலங்குகள் கிட்ட இருந்து சுரண்டி அதோட உழைப்பை திருடினாங்களோ அதே மாதிரி இந்த நெப்போலியன் பன்றியும் எல்லா விலங்குகளுடைய உழைப்பையும் திருட ஆரம்பிக்குது. அந்த பன்றியோட குட்டிகள் மட்டும் பெருகிக்கிட்டே போகுது. ஆனா மத்த விலங்குகளுடைய எண்ணிக்கை சிறுக ஆரம்பிக்குது. எப்பவாவது யாராவது இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சாலே அவங்கள வந்து இது தீர்த்து கட்டிடுது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லலாம். ஆனா தோழர்களே அப்படிங்கிற பெயர்ல இது ஒரு பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஒரு கதை. இதை சுத்திதான் எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு. எல்லா விலங்குகளும் இது சரிதான், நம்ம முன்னாடி இருந்து அனுபவிச்ச கஷ்டத்தை விட இது பரவாயில்லன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இது எல்லா விஷயத்தையும் ஒரு மேனிப்புலேட் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி மனிதர்கள் கிட்ட இந்த விலங்குகள் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து மனிதர்கள் இந்த விலங்குகளை நடத்துனாங்க, எத்தனை நாள் வேலை பண்ணுச்சு அப்படிங்கிறது கூட இதுக்கு மறந்து போயிடும். சொல்ல போனா அந்த கதையில படிக்கிற நமக்கு தெரியும், மனிதர்கள் இருக்கும்போது அந்த விலங்குகள் அனுபவிச்ச கொடுமையை விட இப்போ இந்த நெப்போலியன் இருக்கும்போது அனுபவிச்ச கொடுமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம், இல்ல நிறைய கஷ்டப்படுது அப்படின்னு படிக்கிற ரீடர்ஸ்க்கு தெரியும். ஆனா அந்த விலங்குகளுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் விதிமுறைகள் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த பன்றிக்கு ஏத்த மாதிரி. இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தாலும் அந்த விலங்குகளால எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. பட் ஃபைனலி அந்த விலங்குகள் எல்லாத்துக்கும் தெரிய வரும், மனிதர்களும் இந்த பன்றியும் சேர்ந்துதான் இந்த மாதிரி பல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த விலங்குகளுக்கு தெரிய வரும்போது, இல்ல தான் இவ்வளோ நாள் அந்த பன்றி தன்னை ஏமாத்தி இருக்கு, உணவு சரியா கொடுக்காம, அதுக்கான இருப்பிடம் சரியா கொடுக்காம, ஒவ்வொரு நாளும் வேலையை மட்டும் அதிகமா வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குங்கிற விஷயம் அந்த விலங்குகளுக்கு தெரிய வரும்போதும் கூட அந்த விலங்குகளால ஒன்றும் பண்ண முடியல, வெறுமனே அதை பார்க்க மட்டும்தான் முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கை தான் இந்த புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டேன். இது வரைக்கும் பெருசா இதோட ஃபுல் ஸ்டோரி நான் சொன்னதில்லை, பட் இதோட ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்காது, இல்லை எனக்கேற்ற ஜானரா இல்லை அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் இதோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களுக்காக நான் ஃபுல் ஸ்டோரியும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் என்ன யோசிச்சேங்கிறத சொல்றேன். யாரையுமே நம்ம கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்க, இவங்க நமக்கு ஒரு சிறந்த தலைவனா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது. இந்த டியூன் படத்துல எப்படி தலைவன் வருவான் நம்பி கடைசியில் அந்த அழிவே அவனாலதான் வருங்கிற மாதிரி தான் இங்கேயும் நம்ம யாரையுமே ரொம்ப கம்ப்ளீட்டா நம்பிடக்கூடாது அப்படிங்கறதா எனக்கு புரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். கடைசியா அந்த விலங்குகள் வந்து பஞ்சைகளும் மனிதர்களும் ஒண்ணுதான், யாருமே நமக்கு நல்லதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, நம்ம தான் நமக்கான நல்லதுகளை ஏற்படுத்திக்கணும்னு அந்த விலங்குகள் எப்படி தெரிஞ்சுக்கிச்சோ அதே மாதிரி நாமளும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு இந்த புத்தகத்தை படிச்சு தோணுன ஒரு விஷயம். ஒரு டிஃப்ரெண்டான ஜானர் புக்கை நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். விலங்கு பண்ணை ஜார்ஜ் ஆர்வெல் அவர்கள் எழுதினது. இதோட தமிழ் வெர்ஷன் கிண்டல்ல ஃப்ரீயா அன்லிமிட்டட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் புக்காவும் நிறைய அமேசான்ல இருக்கு. நான் அதுக்கான லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு புக்கோட வந்து சீக்கிரமாவே உங்களை மீட் பண்றேன். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.